ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி கெசகெசை முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கோம். தேங்காய், இதுக்கு தேங்காய், கெசகெசா, முந்திரி, சோம்பு சேர்த்துக்கணும். இது கூட இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ அதுக்கு வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி சின்னதாக, பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நம்ம போடுறோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கலர் மாறிடும் நம்மளுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ நம்ம 1 கிலோ எடுத்ததுனால நாங்கள் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் மீடியமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பச்சை மிளகா நம்ம வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 3 வெங்காயம், பச்சை மிளகா 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக மீடியம் தக்காளி, ரொம்ப போடக்கூடாது தக்காளி, இல்லைன்னா கலர் மாறிடும் நம்மளுக்கு இந்த குருமாக்கு. அதனால் கொஞ்சமாக நம்ம புளிப்பு சேர்க்கணுன்றதுக்காக இந்த தக்காளியை போடுறோம். நம்ம அரைக்கிறதுக்காக நம்ம தேங்காவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கோம். ஒரு ஏலக்காய் போதும். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு, முந்திரி, கெசகெசா ஊற வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக பச்சை மிளகாய் 10 எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆஞ்சிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு இலை, பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கோம். இது மட்டும் போட்டால் போதும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினோடனே கறி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்க போகிறோம் இதில். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம இதுக்கு உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம தேங்காயிலே பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம இதை கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தேங்காவை. இப்போ இதை வந்து நம்ம ஒரு விசில் விட போகிறோம். கறி நல்லா வெந்தோடனே நம்ம இதை ஊற்றி இறக்கிடலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தால் போதும். விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கறி நல்லா வெந்துடுச்சு சிக்கனு. இப்போ இந்த அடித்து வச்ச பேஸ்ட்டை நம்ம நல்லா ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இப்போ இறக்கிடலாம். இதை ரெடி ஆகிடும் குருமா. நம்ம ஸ்பெஷல் குருமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ஸ்பெஷல் குருமா ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிடுங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.